ஸோ ஜெர்ம் செல் டியூமர்ஸுங்கிறது கேன்சரா இல்லை பினைன் டியூமரா அப்படின்னு பார்த்தோம்னா இன்வேரியபிளி ஜெர்ம் செல் டியூமர்னாலே அது மலிக்னன்சி, அதாவது கேன்சர் வகையாக சேர்ந்த டியூமராக தான் இருக்கும். ஆனால் என்ன அட்வான்டேஜ்னால் மற்ற பிரெயின் கேன்சரை குழந்தைங்களுக்கு வரக்கூடியதை கம்பேர் பண்ணும்போது அந்த ஜெர்ம் செல் டியூமர்ஸ்க்கு வந்து பெட்டர் ப்ரொக்னோசிஸ், அதாவது ஜெர்மினோவா எல்லாம் கேன்சராக இருந்தாலும் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு கேன்சராக இருக்கும். அதனால தான் ஆரம்பத்திலே அந்த டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரும்பாலான சமயங்களில் இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம் அந்த ஜெர்மினோமாவாக இருந்தது அப்படின்னு. ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டண்ட். ஜெர்மினோமா இன்னொரு வகை நான் ஜெர்மினோமேட்டஸ். ஸோ நான் ஜெர்மினோமேட்டஸ் ஜெர்ம் செல் டியூமர்ஸ்லேயும் 2-3 வகைகள் இருக்குது. அது வந்து ரொம்ப சயின்டிஃபிக், அது புரியுதல் கஷ்டம். ஆனால் இதெல்லாம் பெத்தாலஜிக்கல் டயக்னோசிஸ், அதாவது யோக் சாக் டியூமர், கோரியோ கார்சினோமா, எம்ப்ரியோனல் கார்சினோமா, அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப காமன் கிடையாது. பட் ஸ்டில் இதெல்லாம் வரக்கூடியது அந்த பைனியல் ரீஜனில். ஆனால் இதில் எந்த வகை அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது பயாப்சி. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, பயாப்சி வந்து எண்டோஸ்கோப்பிக்காக பயாப்சி பண்ணுவோம், இல்லைனா மைக்ரோஸ்கோப்பிக்காக பயாப்சி பண்ணலாம். ஆர் நேவிகேஷன் கைரடா பர்ஹோல் கீஹோல் மாதிரி பண்ணியும் பயாப்சி. இந்த பயாப்சியில் நம்ம அந்த ஜெர்ம் செல் டியூமர் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணணும்.